கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். எனக்கு வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய மகா பரிசுத்த நாமம் மகிமையுடையதாக. இந்த ஜெயத்த நேர நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். சற்று நேர சிந்தனைக்காக நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி 52ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம். நானோ தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருக்கிறேன், தேவனுடைய கிருபையை என்றென்றைக்கும் நம்பி இருக்கிறேன். ஜெபிப்போம். அன்பு கிருபை இறக்கும் நிறைந்த எங்கள் அருமை பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல வேலைக்கு ஆமை சோதரிக்கிறோம், துதிக்கிறோம். இப்போது உடைய சமூகத்தில் இந்த வேத வசனத்தை தியானிக்கும்படியான கிருபை எங்களுக்கு தந்தபடியான ஆமை சோதரம். இந்த ஜபத்தில் பங்குண்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கணுமா ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவருடைய இருதயத்துக்கு என்னென்ன வார்த்தைகள் தேவையோ அவற்றை தேவன் தாமை பரலோகத்திலிருந்து பொழிந்தள்ள வேணுமா ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி உடைய சமூகத்தில் தருகிறோம். சகல துதி கனமையெல்லாம் மக்களையே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்கள் அன்பு இருந்த பரமபிதாவே, ஆமென். நானும் தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருக்கிறேன், தேவனுடைய கிருபையை என்றென்றைக்கும் நம்பி இருக்கிறேன். நான் தேவனுடைய ஆலயத்தில் நிலைத்திருக்கிறேன். இந்த சங்கீதத்தில் துன்மார்க்கரை குறித்தும் தேவனுடைய பிள்ளைகளை குறித்தும் எழுதப்பட்டிருக்கிறது. நீதிமான் எப்படி இருப்பான், ஒரு துன்மார்க்கன் எப்படி இருப்பான். துன்மார்க்கன் அவன் அழிந்து போகிறவன். அவன் திடீர்னு அவனை வாசஸ்தலத்தில் தேடின அவனை காண முடியாது. அவனுடைய 5ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, தேவன் உன்னை என்றென்றைக்கும் இராதபடிக்கு அழித்து போடுவார். அவர் உன்னை பிடித்து உன் வாசஸ்தலத்திலிருந்து பிடுங்கி நீ ஜீவனுள்ள தேசத்தில் இராதபடிக்கு உன்னை நிர்மூலமாக்குவார். அப்படி துன்மார்க்கனை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கோ தேவனை பலனாக எண்ணி தேவனையே நம்பி இருக்கிற பிள்ளைகளுக்கு, தேவனுடைய கிருபையை சார்ந்து இருக்கிறவர்களுக்கு என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிற அந்த ஒலிவ மரத்தை போல, தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போல, எப்பவும் கனி தருகிற ஒலிவ மரத்தை போல, எப்பவும் தண்ணீர் உட்கொண்டு எப்போதும் பச்சையாக இருக்கிற ஒலிவ மரத்தை போல் இருப்பாங்க. நான் தேவனுடைய ஆலயத்தில், நான் நீதிமான், நான் தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருப்பேன். அவருடைய வாஞ்சை ஆலயத்தின் மேல் உள்ள வாஞ்சை, அந்த வாஞ்சையினால் சொல்கிறாரு, நான் தேவனுடைய ஆலயத்தில் தான் நிலைத்திருப்பேன், எப்போவும் பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருப்பேன், கனி கொடுக்கிறவனாக இருப்பேன், ஒலிவ மரத்தினுடைய தன்மைகளை உடையவனாக இருப்பேன் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஒலிவ மரத்துக்கு அநேக தன்மைகள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒலிவ மரம் அதனுடைய எண்ணெய்க்கு மிகவும் பிரபலமானது. அந்த எண்ணெய் தான் குத்து விளக்கு எரிப்பதற்காக பயன்படுத்தினாங்க. பழைய ஏற்பாட்டு காலத்தில் குத்து விளக்கு எரிப்பதற்காக பயன்படுத்துகிறாங்க. அந்த இடித்து பிழிந்த நல்ல தெளிந்த ஒலிவ மர எண்ணெயை தான் குத்து விளக்கில் ஊற்றி அது ஒளி தருவதற்காக விளக்கேற்றினார்கள். அப்படி அது பரிசுத்த ஆவியானவருக்கும் அடையாளமாக இருக்கிறது. ஒளி தருகிறது, வெளிச்சமாக இருக்கிறது, வெளிச்சம் தருகிறதா இருக்கிறது. தேவனுடைய ஆலயத்தில் வெளிச்சம் காட்டுகிறவங்களாக, பரிசுத்த ஆவி பெற்றவங்களாக இருந்து நிலைத்திருக்கிறவங்களாக இருக்கணும். எப்போதும் அப்படியே இருக்கணும். பச்சையான ஒலிவ மரத்தை போல இருக்கிறேன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ தேவனுடைய ஆலயத்தில் மேலுள்ள வாஞ்சை, அவருக்கு தேவனுடைய ஆலயத்தில் மேலுள்ள வாஞ்சையை நம்ம இங்கே அறிந்து கொள்ள முடியும். தாவீது நல்ல வாஞ்சை உள்ளவராக இருக்கிறார். தேவனுடைய ஆலயத்தின் பேரில் நல்ல வாஞ்சை உள்ளவராக இருக்கிறார். எப்போதும் தேவனுடைய ஆலயத்தை பற்றியே தான் நினச்சிட்டே இருக்கிறார். அப்படிப்பட்ட தாவீது உம்முடைய கிருபையினாலே நான் தேவனுடைய ஆலயத்தில் போவேன், அங்கே போய் உம்மை பணிந்து கொள்வேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ துன்மார்க்கர் தேவனுடைய ஆலயத்தில் நிலைத்திருக்க முடியாது என்று வேதம் சொல்லுகிறார். துன்மார்க்கன் தேவனுடைய ஆலயத்திலே நிலைத்திருக்க முடியாது என்று வேதம் சொல்லுகிறது. எனவே இவர் எப்போதும் தேவ ஆலயத்தை தான் வாஞ்சிக்கிறார். அவருடைய அநேக சங்கீதங்களை பார்க்கும்போது அதை நம்ம அறிந்து கொள்ள முடியும். சங்கீதம் 26:8 எப்படி சொல்கிறார், கர்த்தாவே உமது ஆலயமாகிய வாசஸ்தலத்தையும் உமது மகிமை தங்கிய ஸ்தானத்தையும் வாஞ்சிக்கிறேன். உமது ஆலயமாகிய வாசஸ்தலத்தையும் உமது மகிமை தங்கிய ஸ்தானத்தையும் வாஞ்சிக்கிறேன். தேவனுடைய பிரசன்னத்தை அவர் எப்போதும் தேடுறார். மகிமை தங்கி இருக்கிற இடம், தேவனுடைய மகிமை தங்கி இருக்கிற ஆலயம், அந்த இடத்தை தான் நான் வாஞ்சிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். ஆலயத்தின் மேல் உள்ள வாஞ்சி, ஆலயத்தை எப்போதும் நம்ம எப்படி இருக்கிறோம், நம்ம தேவனுடைய ஆலயத்தை குறித்த வாஞ்சை நமக்கு இருக்கிறதா, எப்போதும் தேவனுடைய ஆலயத்துக்கு போவது நமக்கு மகிழ்ச்சி தருகிறதா இருக்கிறதா. அவர் சொல்கிறார், உங்களுடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள்னு சொன்ன உடனேயே ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தேன்.
போவோன்னு சொன்னோன்னே மகிழ்ச்சி. தேவனுடைய ஆலயத்தில் போனால் அவ்வளவு சந்தோஷம், சமாதானம், தேவ பிரசன்னத்தை நம்ம உணர முடிகிறது. எனவே தேவனுடைய ஆலயத்தின் மேல் ரொம்ப வாஞ்சை உள்ளவராக இருக்கிறார். இப்போ எப்போ இந்த அநேக சங்கீதங்கள் அவர் அதை எழுத முடியும். 27ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்க முடியாது, அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தை தங்கியிருப்பதையே நாடுவேன். அங்கே தங்கியிருப்பதையே நாடுவேன்னு சொல்கிறார். தேவனுடைய மகிமையை பார்க்கணும். நம்முடைய ஆலயத்துக்கு போகும்போது நமக்கு ஒரு வாஞ்சை இருக்கணும். நான் உம்முடைய ஆலயத்தை வாஞ்சிக்கிறேன்னு சொல்லி 26ஆம் சங்கீதத்தில் எழுதுகிறார், வாஞ்சிக்கிறார். உம்முடைய மகிமை தங்கிய ஸ்தானத்தையும் நான் வாஞ்சிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். அவ்வளவு வாஞ்சை, ஆலயத்தின் மேலே வாஞ்சை. எதனால்? உம்முடைய மகிமை அங்கே தங்கி இருக்கிறபடினால அந்த இடத்த நான் வாஞ்சிக்கிறேன். நான் ஒன்றே ஒன்று தான் தேவனத்தில் கேட்குறேன். மகிமையை பார்க்கணும், தேவனுடைய மகிமையை பார்க்கணும், அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி பண்ணணும். தேவனுடைய அதிசயங்களே ஆராய்ச்சி பண்ணுகிற இடம்தான் ஆலயம். ஆலயத்தில் தேவனுடைய அதிசயமான காரியங்களை சொல்லுகிற இடம். நம்ம தேவனுடைய வசனத்தை தேவனுடைய ஆலயத்திலிருந்து கேட்கும்போது அதற்கென்று தனியாக ஒரு மகிமை இருக்கிறது. அந்த மகிமை பொருந்திய வார்த்தைகள் நம்முடைய இருதயத்தில் கொழுந்து விட்டு எரிகிறதாக இருக்கிறது. எனவே தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ளே நாம் இருப்பது மிகுந்த சந்தோஷமாக இருக்கிறது. உம்முடைய மகிமையை நாம் பார்க்கணும், உம்முடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி பண்ணணும். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுகிறேன். எனக்கு ராஜாவாக தான் இருக்கிறேன், ஆடு மேய்ப்பனாக இருக்கிறேன். என்ன இருந்தாலும் என்னுடைய வாஞ்சையெல்லாம் உம்முடைய ஆலயத்தை தங்கி இருப்பதை நான் நாடுகிறேன். உம்முடைய ஆலயத்தில் தான் நான் தங்கி இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் ஆலயத்தின் மேல் ரொம்ப வாஞ்சி உள்ளவராக இருக்கிறார். ஏன்னா இந்த சத்துருக்களை மேற்கொள்ளுகிற இடம் ஆலயமாக இருக்கிறது. நமக்கு விரோதமாக போர் செய்கிற சாத்தானுடைய கிரியை அழிக்கிற இடம் தேவனுடைய ஆலயத்தை நாம் வாஞ்சிக்கணும். ஆலயத்தின் மேலே வாஞ்சி இருக்கணும். ஆலயத்தில் தேவனுடைய ஊழியக்காரன் மேலே நம்ம ரொம்ப அன்பு செலுத்துகிறவங்களாக இருக்கணும். அவங்களோட ஐக்கியப்படுகிறவங்களாக இருக்கணும். அவங்கள நம்ம அவங்களுக்கு உறுதுணையாக இருக்கணும். இப்படியெல்லாம் நாம் செய்யும்போது நம்முடைய வாழ்க்கையில் பெரிய ஆசீர்வாதங்கள் வருகிறதா இருக்குது. நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு சாத்தான் தடை பண்ணுவதற்காக ஆலயத்துக்கு எதிரான எண்ணங்களை கொண்டு போட்டாச்சுன்னா அதை நம்ம நிர்மூலம் பண்ணணும். அரண்களை நிர்மூலம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் அதையெல்லாம் நம்ம மேற்கொள்ளணும். சாத்தான் அவன் தந்திரசாலியாக இருக்கிறான். நம்மை ஆலயத்தை விட்டு பிரிப்பதற்கு, ஆலயத்திலிருந்து ஆலயத்தில் உள்ள வாஞ்சையை குறைப்பதற்கு அவன் எப்படியேனும் அதை தடுப்பதற்காக அவன் கிரியை செய்கிறவனாக இருக்கிறான். அதை நம்ம மேற்கொண்டு அப்போது தேவனுடைய ஆலயத்தை தான் வாஞ்சிக்கணும். தேவனுடைய ஆலயத்தில் தங்கியிருக்கிற ஊழியக்காரர் தான் நமக்காக பிதாவிடத்தில் வேண்டுகிறவர், தேவனிடத்தில் நமக்காக நிற்கிறவர். எனவே நம்ம அவங்க நமக்கு பரிந்து பேசுகிறவர்களாக இருக்கிறாங்க. அதே மாதிரி பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே கிரியை செய்கிற இடமும் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறது. நம்ம தான் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். நம்ம தேவனுக்கு முற்றிலுமாக ஒப்பு கொடுக்கும்போது பரிசுத்த ஆவியான நமக்குள்ளே உலாவுகிறவராக இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் உலாவுகிறதுக்கு நம்ம இடம் கொடுக்குறவங்களாக இருக்கணும். தேவனுடைய மகிமை நம்முடைய தங்கியிருப்பதற்கு நம்ம இடம் கொடுக்கணும். தேவனுடைய பிரசன்னம் எப்போதும் நமக்குள்ளே தங்கியிருப்பதற்கு நம்ம இடம் கொடுக்குறவங்களாக இருக்கணும். நானும் தேவனுடைய ஆலயத்திலே பச்சையான ஒலிவ மரத்தை போல இருக்கிறேன். நாங்கள் சொன்னவர் எப்போது நாங்கள் நிலைத்திருக்கிறது தான் அவனுடைய வாஞ்சியாக இருக்கிறது. நான் ஜீவனுள்ள நாளெல்லாம் நம்முடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதை தான் வாஞ்சிக்கிறேன். அப்போ என்ன நடக்கும்? இப்பொழுது என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். அது நிமித்தம் அவருடைய கூடாரத்திலே நான் ஆனந்த பலிகளை இட்டு கர்த்தரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுவேன். எப்போ நடக்கும்? தீங்கு எல்லாம் வரும்போது தேவனுடைய ஆலயம் நமக்கு ஷெல்டர், தங்கும் இடமாக இருக்கிறது, நம்மை பராமரிக்கிற இடமாக இருக்கிறது, அல்லது பாதுகாப்பான இடமாக இருக்கிறது. தேவனுடைய ஆலயம் என்பது சாத்தானிலிருந்து நம்மை பாதுகாக்கிற ஒரு இடமாக இருக்கிறது. அப்போது நம்ம அவனை மேற்கொள்ளணும், சத்துருவை மேற்கொள்ளணும். நமக்கு எதிராக போர் செய்கிற அந்தகார வல்லமையிலே நம்ம மேற்கொள்ளணும். சத்துருவுக்கு மேலாக நம்ம இருக்கணும். சத்துரு நம்மளை கீழ்ப்படுத்தக்கூடாது. சத்துருவை நாம் மேற்கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். இப்பொழுது என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். அது நிமித்தம் அவருடைய கூடாரத்திலே நான் ஆனந்த பலிகளை இட்டு கர்த்தரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுவேன். சங்கீதம் 27:6 சொல்லப்பட்டுகிறது. என் தலை என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். என்னை சுற்றிலும் நிறைய சத்துரு இருக்காங்க. இந்த உலகத்தில் நம்ம தேவனுக்கு பிரியமாக ஜீவிக்க கூடாதபடி
தடை செய்கிற சத்துருடைய பல கிரியைகள் நமக்குள்ளே இருக்கிறது. எனவே நம்ம வந்து தேவனை வந்து சார்ந்து கொள்ளணும், அவருடைய கூடாரத்தில் தங்கி இருக்கணும். அப்போ தான் நம்முடைய தலை அவனுக்கு மேலாக உயர்த்தப்படும். சத்துருவை நம்ம மேற்கொள்ளணும். சத்துரு ஒரு நாள் நம்ம மேற்கொள்ள விடக்கூடாது. எனவே நம்ம சத்துருவுக்கு மேலாக நம்ம உயர்ந்து இருக்கணும். அப்படியே சத்துரு அதுதான் தேவனுடைய ஆலயத்தை நம்ம வாஞ்சிக்கும் போது தேவன் சத்துருக்களுக்கு மேலாக நம்முடைய தலை உயர்த்துகிறவராக இருக்கிறார். இன்றைக்கு சத்துரு நம்ம தலை குனிந்து போகத்தக்கதாக கிரியைகளை நடப்பிக்கிறானா அப்படின்னு நம்ம சிந்தித்து பார்க்கணும். சத்துரு அப்படி வரும்போது நம்ம அவருடைய கிருபையிலே சார்ந்து கொள்ளணும். அவருடைய தேவனுடைய ஆலயத்தில் தங்கி இருக்கிறவர்களாக இருக்கணும். அப்போது நமக்கு தேவன் கிருபை செய்கிறவர்களாக இருக்கிறார். அப்போ அடுத்தபடியாக சங்கீதம் 84 வந்து அந்த தேவாலயத்தில் உள்ள மகிமையை பற்றி அவர் சொல்றார். சேனையின் கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள். வாசஸ்தலம், தேவனுடைய வாசஸ்தலம் இன்பமானது. தேவனுடைய வாசஸ்தலம் இன்பமாயிருக்கிறது. என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சையும் தவனவுமாக இருக்கிறது. என் இருதயம் என் மாம்சமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கெம்பீரமாய் சத்தமிடுகிறது. ஆமாம், இப்போ வந்து ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சை, அங்கேயே அப்படி தான் சொன்னார். வாஞ்சையும் தவனமாக தாகமாக இருக்கிறவங்க தேவனுடைய ஆலய பிரகாரங்களை குறித்து தாகமுள்ளவராக இருக்கிறார். எப்போதும் அங்கு தான் அவருடைய இருதயம் இருந்து கொண்டு இருக்கிறது. எனவே வந்து தேவனுடைய ஆலயத்தை குறித்து அவர் மகிமை பாராட்டுகிறவராக இருக்கிறார், மேன்மை பாராட்டுகிறவராக இருக்கிறார். தேவனுடைய ஆலயத்தை வாஞ்சிக்கிறவராக இருக்கிறார். தேவனுடைய ஆலயத்தின் மேல் தாகமுள்ளவராக இருக்கிறார். எப்போதும் தேவனை நோக்கி கூப்பிடுகிறவராக இருக்கிறார். எனவே வந்து இந்த தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய ஆலயம் மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. நம்ம ஆலயத்தை வாஞ்சிக்கிறவர்களாக இருக்கணும். 92ஆம் சங்கீதத்தில் 7ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது. துன்மார்க்கர் புல்லை போல தலைத்து அக்கிரமக்காரர் யாவரும் செழிக்கும்போது அது அவர்கள் என்றென்றைக்கும் அழிந்து போவதற்கு ஏதுவாகும். அப்போ வந்து துன்மார்க்கர் எப்படி வராங்க? அவங்க வந்து புல்லை போல, புல் இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு இருக்காது. புல்லை வந்து இன்றைக்கு திழுத்து நாளைக்கு பாடி போகிற புல், அவங்க அதே மாதிரி இருக்காங்க. துன்மார்க்கர் புல்லை போல தழைத்து அக்கிரமக்காரர் யாவரும் செழிக்கும்போது அது அவர்கள் என்றென்றைக்கும் அழிந்து போவதற்கு ஏதுவாகும். அவங்க அப்படி செழித்து வந்தாலும் சீக்கிரத்தில் அழிந்து போவாங்க அப்படின்னு சொல்லுது. 12ஆம் வசனம் சொல்லுகிறது, நீதிமான் அப்படி இல்லை. நீதிமான் பனையை போல செழித்து லீபனோனுள்ள கேதுருவை போல வளருவான். நீதிமான் பனையை போல செழித்து லீபனோனுள்ள கேதுருவை போல வளருவான். கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். அவங்க செழிப்பு உள்ளவங்களாக இருப்பாங்க. இந்த புல் வாடி போகிற மாதிரி வாடி போக மாட்டாங்க. நீதிமான் பனையை போல, பனை வந்து நீண்ட காலமாக ஜீவிக்கிற ஒரு மரம். அப்போ நீண்ட காலமாக பலன் தருகிற மரம். அப்போ வந்து நீதிமான்கள் பனை போல வளருவாங்க, செழித்து வளருவாங்க. பனை வந்து மெதுவாக வளர்ந்து நல்ல கனி கொடுக்கும். நம்முடைய வாழ்க்கை அது ரொம்ப வேகமாக நம்ம ஓடி நம்ம தவறுகளை செய்யக்கூடாது. நிதானித்து தேவனுடைய சமூகத்தில் ஓடணும். நம்முடைய ஓட்டத்தை பொறுமையோடு ஓட கடவுள்னு சொல்லியிருக்கு. பொறுமையாக ஓடணும். அப்போ தான் பனையை போல செழிக்க முடியும். லீபனோனுள்ள கேதுருவை போல வளருவான். கேதுரு ரொம்ப ரொம்ப வளரும், வளர்ந்து பெரிய மரமாகி பயன்படுகிறது. தேவனுடைய ஆலயத்திலே பயன்படுகிறது. கேதுரு மரங்கள் தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதற்காக பயன்படுகிறது. அதே மாதிரி நீதிமான் பனையை போல செழித்திருப்பான் அப்படின்னு சொல்லப்படுகிறது. லீபனோனுள்ள கேதுருவை போல் வளருவான். கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். கர்த்தருடைய ஆலயங்களில் நாட்டப்பட்டவங்களாக இருக்கிறது. அதாவது இங்கே ஒரு இது கால், அங்கே ஒரு கால் கிடையாது. எப்போதுமே தேவனுடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டிருக்க ஒரே ஆலயம். தேவன் நமக்கு தந்த ஆலயம், தேவன் நமக்கு தந்த தேவனுடைய ஊழியக்காரர்கள், இவர்களெல்லாம் நம்ம வந்து மதிக்கிறவங்களாக இருக்கணும். நம்முடைய ஆலயத்தை வாஞ்சிக்கிறவங்களாக இருக்கணும், நாட்டப்பட்டவங்களாக இருக்கணும். இங்கேருந்து ஓடி அங்கே சாடி அங்கேருந்து இங்கே ஓடக்கூடாது, அப்படி ஓடக்கூடாது. கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பாங்க. தேவனுடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவங்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இப்போ வந்து அவங்க தான் செழித்து கனி கொடுக்க முடியும். ஒரு இடத்துல நாட்டப்பட்ட இருந்தால் தான் கனி கொடுக்க முடியும். அப்போது தேவனுடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் தேவனுடைய ஆலயத்தில் செழித்திருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. நம்ம தேவனுடைய ஆலயத்தை வாஞ்சிக்கிறவங்களாக இருக்கணும். அப்போ வந்து தேவனுடைய ஆலயத்தை வாஞ்சிக்கிறவங்களாக மட்டும் இல்லை, அதில் நிலைநாட்டப்பட்டவங்களாக இருக்கணும். தேவனுடைய ஆலயத்தை குறித்த பக்தி வைராக்கியம் நமக்கு இருக்கணும்.
இப்படி எல்லாம் இருக்கும்போது தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். நம்முடைய ஆசீர்வாதத்துக்கான தடைகள் என்ன என்பதை நாம் உணர்ந்து தேவனுடைய சமூகத்தில் அறிக்கையிடும்போது தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். நம்முடைய குறைகளை இப்போது நம்மிடத்தில் ஏதாவது குறை இருந்தாச்சுன்னா நம்முடைய தேவனுடைய சமூகத்தில் நம்ம அதை அறிக்கையிடணும். அறிக்கையிடும்போது தேவன் அதை நமக்கு நிவர்த்தி செய்கிறவராக இருக்கிறார். தேவனுடைய ஆலயத்தை பற்றி குறை சொல்லுகிறவர்களாக இருக்கக்கூடாது. தேவனுடைய ஊழியக்காரர்களை பற்றி குறை சொல்லுகிறவர்களாக இருக்கக்கூடாது. அது சாத்தானுடைய வேலை. நம்ம குற்றம் பிடிக்கிறவங்களாக இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட நினைவுகள் வரும்போது நம்ம தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்து அவற்றை ஜெயிக்கிறவர்களாக இருக்கணும். சாத்தான் எப்படியாவது நம்ம வஞ்சிக்கலாம் என்று நினைக்கும் போது நம்ம தேவனுடைய கிருபையினாலே அதை மேற்கொள்ளுகிறவர்களாக இருக்கணும். அடுத்தபடியாக சங்கீதம் 36:8 சொல்கிறது, உமது ஆலயத்தில் உள்ள சம்பூரணத்தினால் திருப்தி அடைவார்கள், உமது பேரின்ப நதியினால் அவர்கள் தாகத்தை தீர்க்கிறீர். உமது ஆலயத்தில் உள்ள சம்பூரணத்தினால் திருப்தி அடைவார்கள், உமது பேரின்ப நதியினால் அவர்கள் தாகத்தை தீர்க்கிறீர். ஆலயத்தில் சம்பூரணமான ஆசீர்வாதங்கள், சம்பூரணம் கொழுப்பை உண்டது போன்ற ஆசீர்வாதம், நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போன்ற ஆசீர்வாதம் அங்கிருந்து கிடைக்கிறது. நல்ல வார்த்தைகள் தேவனுடைய ஆலயத்திலிருந்து கிடைக்கிறது. நம்முடைய ஆத்துமாவுக்கு ஏற்ற நல்ல வார்த்தைகள் தேவனுடைய தாசர்கள் மூலமாக பரிசுத்த ஆவினாலே பேசப்படுகிற வார்த்தைகள் சம்பூர்ணமான ஆசீர்வாதத்தை, நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போன்ற மகிழ்ச்சி, பெரிய உரிந்து உண்டது போன்ற மகிழ்ச்சி. நம்ம ஆலயத்தில் போயிட்டு வரும்போது நம்மிடத்தில் காணப்படுகிற கேள்விகளுக்கு எல்லாம் விடை கிடைக்கிறது. நம்முடைய குறைகள் எல்லாம் நிறைவாகிறது. அங்கே பேசப்படுகிற வார்த்தை நமக்கென்றே பேசப்படுகிறது. பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு அங்கே பேசுகிறார். எனவே ஆலயத்தின் மூலமாக தான் சம்பூர்ணமான ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆலயத்திலிருந்து தான் ரட்சிப்பு உண்டாகிறது. தேவனுடைய ரட்சிப்பு ஆலயத்திலிருந்து உண்டாகிறது. அப்போ ரட்சிப்பு பெரிய விஷயம். இந்த உலகத்தை விட வெளியேறப்பட்டது நம்முடைய ரட்சிப்பாக இருக்கிறது. ரட்சிப்பு உண்டாகிறது. அங்கே எல்லா ஆசீர்வாதங்களும் நமக்கு அங்கேருந்து உண்டாகிறது. பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை அங்கே கிடைக்கிறது. அங்கே 36:9 எப்படி சொல்லப்படுகிறது, ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறது, உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோம். நம்ம ஜீவ ஊற்று பரிசுத்த ஆவியானோ அதிகமாக அசைவாடுகிற இடம் தேவனை ஆராதிக்கிற இடமா இருக்கிறது. எனவே நம்ம அதை வாஞ்சிக்கிறவர்களாக இருக்கணும். தேவனுடைய ஆலயத்தை வாஞ்சிக்கணும், ஆராதனையா வாஞ்சிக்கணும். எனவே நாம தான் தேவனுடைய ஆலயமாட்டம் இருக்கிறோம். அதையும் நம்ம நினைவில் கொள்ளணும். நம்மவும் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். நம்முடைய ஆலயத்தை பரிசுத்தமாகி காத்துக்கொள்வது நம்முடைய பெரிய கடமையாக இருக்கிறது. நம்முடைய ஆலயம் தேவனுக்கு உகந்ததாக எப்போதும் தேவன் உறவாடுகிற இடமாக இருக்கணும். அப்போ எப்போதும் நம்ம தேவனுடைய பாதத்திலே காத்திருக்கிறவர்களாக இருக்கணும். அப்படி காத்திருக்கும்போது தான் தேவன் நம்மை ஆசீர்வதிக்க முடியும். சங்கீதம் 37:34 இப்படி சொல்லுகிறது, நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழிகளை கைக்கொள், அப்பொழுது நீ பூமியை சுதந்திரத்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார். துன்மார்க்கர் அற்புண்டு போவதை நீ காண்பாய். பரிசுத்தவான்கள் அல்லது நீதிமான்கள் கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள்ள வேண்டும். அப்பொழுது பூமியை சுதந்திரத்துக் கொள்வதற்கான கிருபையை அவர் தருவார். அவர் உன்னை துன்மார்க்கர் அற்புண்டு போவதை நீ காண்பாய். துன்மார்க்கர் அற்புண்டு போவாங்க. அதனுடைய 35ஆம் வசனம் சொல்லுகிறது, கொடிய பலவந்தனான ஒரு துன்மார்க்கனை கண்டேன். அவன் தனக்கு ஏற்ற நிலத்தில் முளைத்திருக்கிற பச்சை மரத்தை போல் தலைத்தவனாயிருந்தான். ஆனாலும் அவன் ஒளிந்து போனான். பாருங்கள், அவன் இல்லை. அவனை தேடினேன், அவன் காணப்படவில்லை. அவன் துன்மார்க்கர் சீக்கிரமாக அழிந்து போகிறவங்களாக இருக்கிறாங்க. அந்த 52ஆம் சங்கீதத்தில் அதை தான் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சங்கீதத்திலையும் துன்மார்க்கர் ரொம்ப முளைத்து பச்சையான இதை மாதிரி தலைத்திருந்தான். அவனுக்கு நிறைய பலவந்தனான ஒரு துன்மார்க்கன். ஆனால் அவன் ஒளிந்து போனான். பாருங்கள், அவன் இல்லை. அவனை தேடினேன், அவன் காணப்படவில்லை. அப்படி தான் துன்மார்க்கருடைய வழிகள் அழிந்து போகிறதா இருக்கிறது. தேவனை 37ஆம் வசனம் சொல்லி, நீ உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்திரு, அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே அங்கே இந்த வசனங்களின்படி நம்ம நடக்கிறவங்களாக இருக்கணும். அந்த ஒலிவ மரத்தை போல நம்ம தேவனுடைய பச்சையான ஒலிவ மரத்தை போல தேவனுடைய பாதத்தில் இருக்கணும். நல்ல கனி கொடுக்கிறவளாக இருக்கணும். தேவனை நல்ல ஒலிவ மரமாக தான் நம்ம நாட்டி இருக்கிறார். நல்ல கனி கொடுக்குற பச்சையான ஒலிவ மரத்தை நம்ம நாட்டி இருக்கிறார். எனவே நல்ல கனி கொடுக்குறவங்களாக இருக்கணும். தேவனுக்கு கசப்பான கனி இருக்கக்கூடாது. இந்த உலகத்தில் உள்ள மக்களுக்கும் நம்ம நல்ல கனி கொடுக்குறவங்களாக தான் இருக்கணும்.
அவங்களுக்கு வந்து கசப்பான கனி கொடுக்குறவளாக இருக்கக்கூடாது. நம்முடைய இருதயத்தில் இருக்க கசப்புகள், வைராக்கியங்கள், கோபங்கள், குற்றம் சொல்லுகிற தன்மைகள், குறைபிடிக்கிற தன்மைகள், இதையெல்லாம் தேவனுடைய சமூகத்தில் அறிக்கையிட்டு ஜெயம் எடுத்து நம்ம தேவனை நோக்கி ஓடுகிறவளாக இருக்கணும். நானும் தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவு மரத்தை போல் இருக்கிறேன், தேவனுடைய கிருபையை என்றென்றைக்கும் நம்பி இருக்கிறேன் அப்படி சொல்கிறார். நான் பச்சையான ஒலிவு மரத்தை போல் இருக்கிற மாத்திரம் இல்லை, எப்போதும் தேவனை தான் நம்பி இருக்கிறேன், தேவனுடைய கிருபையை தான் நம்பி இருக்கிறேன். தேவனுடைய கிருபையை நம்பி இருக்கிறவங்களுக்கு தான் தேவனுக்கு அதிகமான கிருபைகளை கொடுக்குறவராக இருக்கிறார். அப்போ வந்து தேவனுடைய கிருபையை வாஞ்சிக்கணும், தேவனுடைய கிருபையை நம்ம வாஞ்சிக்கணும். எப்போதும் கிருபையில் தான் எல்லாமே இருக்குது. கிருபை நமக்கு கிரீடமாக இருக்கிறது. கிருபை இல்லாமல் இருந்தாச்சுன்னா ஒன்றும் இல்லை, தேவனுடைய கிருபை இல்லாமல் இருந்தாச்சுன்னா நம்மளில் ஒன்றுமே கிடையாது. அப்படி நம்மை வந்து தேவனுக்கு முற்றிலுமாக ஒப்பு கொடுக்கணும். தேவனுக்கு ஒப்பு கொடுக்கும்போது தான் தேவனுடைய முழுமையான ஆசீர்வாதங்களை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். கிருபையை சார்ந்திருக்கணும், கிருபையை தான் சார்ந்திருக்கணும். தேவனுடைய கிருபையை என்றென்றைக்கும் நம்பி இருக்கிறேன், அந்த கிருபை தான் நம்மை நடத்துகிறது. கிருபை இல்லாமல் ஒன்றும் இல்லை. கிருபை இல்லாமல் இருந்தாச்சுன்னா ஒன்றும் இல்லை. அப்படி வந்து நம்ம கிருபையில் நிலைத்திருக்கிறவளாக இருக்கணும். கிருபையை தான் நம்பி இருக்கிறேன், எப்போதும் நம்பி இருக்கிறேன். இதை செய்தீர் என்று என்னென்றைக்கும் துதித்து உம்முடைய நாமத்துக்கு காத்திருப்பேன், உம்முடைய நாமத்துக்கு காத்திருப்பேன்னு சொல்கிறார். எப்போதும் காத்திருக்கிற அனுபவம், துதிக்கிற அனுபவம் நமக்குள்ளே காணப்படணும். அப்போ வந்து தேவன் நம்மை ஆசீர்வதிப்பதற்கு, நம்மை உயர்த்துவதற்கு அந்த துதி மிகவும் அவசியமாக இருக்கிறது. தேவனுடைய கிருபையை நம்பி இருக்கிறேன். நம்ம செய்ய வேண்டியது கிருபையை நம்பி இருக்கணும், எப்போதுமே கிருபையை நம்பி இருக்கணும். அடுத்து வந்து அவரை துதித்து கொண்டு இருக்கிறேன், இதை நீரை செய்திரென்று என்றென்றைக்கும் அவரை துதித்து அவருடைய நாமத்துக்கு காத்திருப்பேன், தேவனுடைய நாமத்துக்கு காத்திருப்பேன். உடைய பரிசுத்தவான்களுக்கு முன்பாக அது நலமானது. எப்போதுமே தேவனுக்கு நம்ம காத்திருக்கணும். தேவனுடைய ஆலயத்தில் வந்து அவரை வாஞ்சிக்கணும், தேவனுடைய ஆலயத்தை வாஞ்சிக்கணும். பரிசுத்தமாக ஜீவிக்கணும். நம்ம தான் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். நம்ம தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போல எப்போதும் காணப்படணும். தேவனுக்கு எப்போதும் கனி தருகிறவர்களாக காணப்படணும், தேவனுக்கு பிரியமானவர்களாக காணப்படணும், பரிசுத்தத்தை காத்து கொள்ளுவர்களாக இருக்கணும், கர்த்தரோடு இசைந்திருக்கணும். ஒரே ஆவி கர்த்தரோடு இசைந்திருக்கிறவர்களாக இருக்கணும், கர்த்தருடைய கிருபையை எப்போதும் நம்புகிறவர்களாக இருக்கணும். அப்படி வந்து அவரை துதித்து கொண்டு இருக்கணும். துதிக்கும் போதே நமக்கு பல விடுதலைகள் உண்டாகிறது. நம்ம ஜெபிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு பாடலை பாடும். தேவனின் ஆலயமே, பரிசுத்த ஆலயமே, மகிமையின் ஆலயமே, நாமே ஆலயமே, தேவனின் ஆலயமே, இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்டும் அவருக்காய் கிரயமாய் கொல்லப்பட்டும், இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்டும் அவருக்காய் கிரயமாய் கொல்லப்பட்டும், தேவனின் ஆவியால் நிரப்பப்பட்டும் அவர் சொந்த ஜனமானும், தேவனின் ஆவியால் நிரப்பப்பட்டும் நம் தேவ பிள்ளைகளானும், அவர் சொந்த ஜனமானும், தேவனின் ஆலயமே, பரிசுத்த ஆலயமே, மகிமையின் ஆலயமே, நாமே ஆலயமே, தேவனின் ஆலயமே, கர்த்தருடன் என்றும் இசைந்திருப்போம் அவருடன் ஒரே ஆவியாயிருப்போம், கர்த்தருடன் என்றும் இசைந்திருப்போம் அவருடன் ஒரே ஆவியாயிருப்போம், ஆவியினாலும் சரீரத்தினாலும் மகிமை செலுத்திடுவோம் கர்த்தருக்கே என்றும், ஆவியினாலும் சரீரத்தினாலும் மகிமை செலுத்திடுவோம் கர்த்தருக்கே என்றும், தேவனின் ஆலயமே, பரிசுத்த ஆலயமே, மகிமையின் ஆலயமே, நாமே ஆலயமே, தேவனின் ஆலயமே, நாமினி நம்முடையவர்கள் அல்ல அவரே சரீரத்தின் சொந்தமானாம், நாமினி நம்முடையவர்கள் அல்ல
அவரே சரீரத்தின் சொந்தமானால் வஞ்சிக்கப்படாமல் தீட்டுப்படுத்தாமல் பரிசுத்தம் காத்து கொள்வோம். பரிசுத்த ஜாதியாக தேவனின் ஆலயமே, பரிசுத்த ஆலயமே, மகிமையின் ஆலயமே, நாமே எவ்வாலயமே, தேவனின் ஆலயமே. ஜெபிப்போம். அன்பின் கிருபை இறக்கம் இருந்தங்கள் அருமை பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல வேலைக்கு ஆமை சோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். உடைய பாத்தில் உடைய ஆலயத்தை பற்றிய மகிமையை நாங்கள் அறிந்து கொள்ள முடியாத கிருபை தந்தபடியால் சோத்திரம். நாங்கள் ஆலயத்தின் மேல் அதிக வாஞ்சி உள்ளவர்களாக காணப்பட தேவன் தாமே இறக்கம் செய்யணுமா ஜெபிக்கிறோம். அதற்கு எதிரான எண்ணங்களை கொண்டு போடுகிற பொல்லாத சாத்தானுடைய கிரிகளை தேவன் தாமே அதம் பண்ணி போடணுமா ஜெபிக்கிறோம். அப்பா பிதாவையுமே சோத்திரம் ஜெபத்தில் பங்கொண்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. இன்னும் அதிகமாக இடத்துல நெருங்கி ஜீவிக்க கிருபை தர வேணுமா ஜெபிக்கிறோம். தங்களுடைய சரீரத்தை தேவனுடைய ஆலயமாக பாதுகாத்துக்கொள்ள கிருபை கொடுக்கணுமா ஜெபிக்கிறோம். கத்தா வியாதியோடு இருக்கக்கூடிய வியாதிகளை தேவன் தாமே குணமாக்க வேணுமா ஜெபிக்கிறோம். ஆசீர்வாத தடைகளை எல்லாம் மாற்றி போடணுமா ஜெபிக்கிறோம். வேலை செய்யத்தக்கதான பலனை ஒவ்வொருவருக்கும் தேவன் தாமே தர வேணுமா ஜெபிக்கிறோம். தங்களுடைய வாழ்க்கையில் நெருக்கத்தோடு இருக்கிறவருடைய நெருக்கங்களை நீக்கி போடணுமா ஜெபிக்கிறோம். வியாதியை குறித்து பயப்பட்டு கொண்டு இருக்கிறவருடைய பயங்களை எல்லாம் தேவன் தாமே நீக்கி போடணுமா ஜெபிக்கிறோம். வியாதிகளிலிருந்து தேவன் தாமே சுகம் தர வேணுமா ஜெபிக்கிறோம். அப்பா பிதாவை சோத்தரிக்கிறோம். விதவைகளை திக்கிட்ட பிள்ளையை தேவன் தாமே ஆதரிக்க வேணுமா ஜெபிக்கிறோம். நீங்கள் தாமே பிள்ளைகளை பாதுகாத்துக்கொள்ள வேணுமா ஜெபிக்கிறோம். போகிற வருகிற இடங்கள் எல்லாம் தேவன் பாதுகாத்துக்கொள்ளுங்க. உடைய கிருபையன்காரன் கூட இருக்கணுமா ஜெபிக்கிறோம். உடைய ரத்த கொட்டைகளை மறைத்து கொள்ள வேணுமா ஜெபிக்கிறோம். கத்தா அப்பா பிதாவை சோத்தரிக்கிறோம். இதோ ஒரு தேவையோடு இருக்கிறவருடைய தேவையை தேவன் சந்தித்தல் வேணுமா ஜெபிக்கிறோம். ஏதோ நெருக்கத்தில் இருக்கிறவர்களை நெருக்கத்தில் விடுதலையாக்க வேணுமா ஜெபிக்கிறோம். எல்லா விதமான தீமைகளுக்கு விலைக்கு பாதுகாத்துக்கொள்ளும். எங்களை முற்றுமாக தாழ்த்தி ஒப்படைக்கிறோம். நீங்கள் தாமே எங்களை ஆட்கொண்டு நடத்தணுமா ஜெபிக்கிறோம். அதிசயமான கிரியலை செய்யணுமா ஜெபிக்கிறோம். எல்லா துதி கனமையுமே எல்லாமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்கள் நண்பர் இந்த பரமபிதாவே ஆமென். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம்.